ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு பூசணிக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரளா ஸ்டைலில் ஓணமில் செய்யக்கூடிய ஓலன்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓலன் ரெசிபின்றது ஒன்றும் இல்லை, வெண்பூசணி கூட்டை தான் வந்து ஓலன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஆஷ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியாது, ரொம்ப யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மோஸ்ட்லி வந்து சாப்பிடுவாங்க. ஓணம்லேயும் சரி, நார்மலாக வந்து அவங்க எப்போவுமே வந்து எடுத்துப்பாங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வெண்பூசணி எதுக்கு நம்ம எடுத்துக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும், இல்லை வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இல்லை வந்து பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுனாலோ, இல்லை வந்து பாடியில் ரொம்ப வந்து நீர்ச்சத்து இல்லாமல் இருந்துச்சுனாலோ கண்டிப்பாக இந்த காயை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப நல்லது. இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து நிறைய பேர் குடிக்க சொல்லுவாங்க. ஸ்கின்னுக்கு, டைஜஷனுக்கு, குடலில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது, வாரத்தில் ஒரு முறையாவது இந்த வெண்பூசணி வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வெண்பூசணியை வச்சு எப்படி ஒரு கூட்டு ரெசிபி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அரை கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு அலசிட்டு நீங்கள் ஊற வைக்கலாம், இல்லை அப்படியே கூட ஊற வைக்கலாம். நல்லா க்ளீனாக தான் இருக்குது ஆல்ரெடி எனக்கு. ஸோ வந்து நான் அப்படியே ஊற வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சாயங்காலம் வந்து ஊற வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் செய்ய போகிறேன். ஸோ வந்து நல்லா ஓவர் நைட் நல்லா சோக் ஆகட்டும். நல்லா வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சுன்னா காலையில் செய்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு குக்கரில் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எத்தனை விசில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விசில் போதும். ஏன்னா வந்து ஆல்ரெடி நல்லா ஊறிடுச்சு. சீக்கிரம் வந்து தட்டைப்பயிறு வெந்துடும், ரொம்ப நேரம் வந்து வைக்க தேவையில்லை. ஸோ வந்து 2 விசில்லே நான் எடுத்துட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து பூவாக வெந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் வந்து வெண்பூசணியில் வந்து ஆட் பண்ணும்போது ரொம்ப வந்து மசிஞ்சிரும். ஸோ வந்து இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணியை தனியாக வடிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து அந்த பயிர் மட்டும் இருந்தால் போதும். தண்ணி வந்து நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபிக்கு வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. பயிர் குழம்பு இல்லைனா வந்து வேறு ஏதாவது கறி ரெசிபி செய்கிறீங்கன்னா அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஏதாவது சூப்பு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு தட்டைப்பயிரை. இப்போ இதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பாத்திரத்தில் கூட்டு செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெண்பூசணி நான் கட் பண்ணியே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நான் கப்பில் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 வந்து பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து வெண்பூசணி வேகும் போதே வந்து தண்ணி வந்து நிறையா வந்து விடும். ஏன்னா வந்து இது ஒரு நீர்க்காய். ஸோ வந்து தண்ணி அதிகமாக வர்றதுனால நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமே வேக வைக்கணுன்னாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடிலாம் பிடிக்காது, கீழே அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. வந்து இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பூசணிக்காய் வந்து ஒரு ஆவி பட்டாலே வந்து சீக்கிரம் வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பயரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பயரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு 2வது எடுத்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காயில் 2வதாக எடுத்த தேங்காய் பால் தனியாக, ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2வதாக எடுத்த தேங்காய் பால். இது வந்து 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்த தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக இருக்கும். அதை வந்து அரை கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டு தான் ஊற்றணும், ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து லாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு லைட்டாக வந்து கொதிச்சு வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயிறு, அந்த
பூசணிக்காய் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நல்லா. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா ஆட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து வெண்பூசணி ஆட் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். அப்படி வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா லைட்டாக அரிசி மாவு வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வந்து எப்போ பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து கெட்டியாக வரலை அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருந்தாலே வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்படி இல்லைனா மட்டும்தான் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து தாளிப்பு ரெடி பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து கேரளா ஸ்டைலில் செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெயை வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்ருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டு மாதிரி, அதாவது வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வந்து குழம்பு மாதிரி ஊற்றியும் சாப்பிட்லாம். எப்படினாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கூட்டு மாதிரி சைட் டிஷ் மாதிரி தான் சாப்பிடுவாங்க கேரளாவில். ஓணமில் வந்து இது செய்வாங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான சூப்பரான வெண்பூசணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.